எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் பேர் வந்து டெக்ஸ்ட் அனிமேஷன். டெக்ஸ்ட் அனிமேஷன் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் அந்த ஜிப் ஃபைலாக வந்து நம்ம பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணுறேன். அந்த ஃப்ரண்ட் பேஜ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிட்டு அந்த கீழே வந்துட்டு அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து இது டைப் பண்ணுங்கள். ஓகே, சென்னை ஸ்டார் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டோட சைஸு ஓகே. ஃபாண்ட் டைப்பு எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஃபாண்ட் டெக்ஸ்சர்னால் இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை வச்சுக்கிறேன். கலர் ஸ்ட்ரோக், அதில் உள்ள கலர் ஸ்ட்ரோக் என்ன இது மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகே. பேக்ரவுண்டு எந்த கலர் வைக்கலாம்? க்ரீன் கலர் வைக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டைம் டிலே, அந்த அனிமேஷனோட டைம் டிலே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எவ்வளோ ஸ்லோவாக இருக்கணும். டைம் டிலே நான் கம்மியாக வைக்கிறேன். இப்போ அந்த இதை ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்கும்? நீங்கள் டைம் டிலே வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் லாஸ்ட்டுக்கு முந்தின ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இது கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 18 பிக்சலில் ஒரு ஜிப் ஃபைலாக க்ரியேட் ஆகும். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் யாராவது டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனிமேஷனாக வந்து அனுப்பலாம். இது ஒரு ஜிப் ஃபார்மேட்டில் வந்து இதாகும். ஓகே. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இது எங்கே இருக்கணும்னா ஃபைல் மேனேஜரில் அந்த இருக்குங்க டெக்ஸ்ட் அனிமேஷன், அதுக்குள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஜிப் வியூவில் போட்டு வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இந்த க்ரியேட் ஆன ஃபைலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இல்லை வேறு யாருக்காவது இந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி யாருக்காவது அனுப்பணும்னா இந்த இது மூலமாக பண்ணலாம். இதில் ஃப்ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்ட், இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணோம். இது பார்த்திங்களா, இது மாதிரி அணைஞ்சு ஆஃப் ஆகிற மாதிரி இப்படி ஒரு நிறையா இது இருக்குது. இதில் லாஸ்ட்டில் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏதாவது வேறு ஸ்டைல் ஏதாவது மாற்றணுன்னாலும் கூட ப்ளே ஸ்டோரில் போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.